சிவன்மலை முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற ஆன்மீக தலமாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலானது காங்கேயம் அருகே திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சிவன்மலை கோவிலோட சிறப்புகள் மற்றும் புராண கதைகள் மிகவும் பிரபலமானது. இங்குள்ள உத்தரவு பெட்டியில் ஆண்டவர் கனவுல உணர்த்தும் பொருட்களை வைத்து வழிபடுவது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த எந்த கோவில்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது. மேலுமே இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இந்த கோவிலில் தற்போது உத்தரவு பொருள் என்னவா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அதே மாதிரி தீராத நோய்களை தீர்க்கும் ஒரு வல்லமை படைத்த கோவிலாக உலக புகழ்பெற்ற கோவிலாக சிவன்மலையானது விளங்குகிறது. இந்த சிவன்மலை அப்படின்னு ஏன் முதல்ல இந்த சிவன்மலைக்கு பேர் வந்தது? சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய பகுதி தான் சிவன்மலை என சொல்லப்படுது. இது மேலுமே பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச தலம் அப்படின்னும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் பிடித்த முருகன் வள்ளியோடு இங்கு குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது. மேலுமே இந்த சிவன்மலையில் பல அற்புதங்கள் இருக்கு. மேலும் சிவனும் ஸ்கந்தரும் வேறல்ல ஒன்றே அப்படின்னு உணர்த்து தான் சிவன்மலை என பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த கோவிலை பற்றி பலரும் அழியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து பார்க்கலாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலானது தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகிலுள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் கூட திருப்புகழில் பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட முருகன் கோவில் தாங்க இந்த சிவன்மலை. இந்த கோவிலானது காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன்மலை மீது அமைஞ்சிருக்கு. மேலுமே சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிகள் கொண்ட மலைப்பாதையானது அமைக்கப்பட்டிருக்காங்க. வாகனங்கள் மூலம் நம்ம கோவிலுக்கு செல்ல தனிப்பாதையும் அமைச்சிருக்காங்க. கோவில் நிர்வாகத்தினால மலை மீதுள்ள கோவிலுக்கு பேருந்து வசதி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. தனியார் வாகனங்களும் நீங்கள் செல்லலாம். சிவவாக்கியம் அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கே திருக்கோவிலானது எழுப்பி வழிபட்டார். அதனால் அவரோட பெயரிலேயே சிவன்மலை என வழங்கப்பட்டது. மலைப்படிகள் கடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க சிற்பந்தல்கள் கற்பந்தல்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலில் பூஜை அப்படின்னு எடுத்துட்டா முதல் பூஜையானது காலையில் 6 மணிக்கு, கால சந்தி அடுத்து 9 மணிக்கு, உச்சிக்கால பூஜையானது மதியம் 12 மணிக்கு, சாயரட்சை மாலை 6 மணிக்குங்க, அர்த்தஜாம பூஜையானது இரவு 8 மணிக்கு இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பாக நடைபெறுங்க. இந்த கோவிலானது ரொம்பவும் உலக புகழ்பெற்ற ஒரு கோவிலாகவும் சொல்லப்படுது. சிவன்மலை கோவிலுக்கு வெளியே ஒரு தீபத்தூணானது அமைச்சிருப்பாங்க. அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே, சூலம் தெற்கே, மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கே வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. கோவிலோட உள்ள தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகளும் கிழக்கு முகமாக இருக்குங்க. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமுனி விநாயகரும், வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறையோட வெளிச்சுவற்றில் தட்சிணாமூர்த்தி துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரியும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு சனி பகவானுக்கு தனி சன்னதியும், அது தவிர நவகிரக சன்னதியும், அடுத்து பைரவரோட சன்னதியும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்காங்க. பிரகாரம் சுற்றி வந்ததுமே கொடிமரம், மயில் வாகன குரடு, பலிபீகடம் கடந்தால் சுமூகர், சதேகர், துவால பாலகர்கள், அடுத்து உள்ளே கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறாருங்க. இந்த கோவிலோட தல விருச்சகமாக தொரட்டி மரமானது இருக்குங்க. சிவன்மலை கோவிலில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது. இந்த சிவன்மலை முருகன் கோவிலாகவும் சொல்லப்படுது. சிவன் திரிபுரத்தை அழிக்க இந்த மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது தான் அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சின்ன பகுதி தான் சிவன்மலை என சொல்லப்படுது. இந்த கோவிலானது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த ஒரு தலம் அப்படின்னும், வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகவும் வரலாறு சொல்லப்படுது.
அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் உத்தரவு பெட்டி. இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவோட பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜையானது செய்வது வழக்கமாகவே காலங்காலமாகவே இருந்து வர விஷயம். அதே மாதிரி அந்த பூஜைக்கு அப்புறம் அந்த பொருளானது உத்தரவு பெட்டி என அழைக்கப்படும். அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்படுகிறது. உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கப்படும் பொருளானது ஏதாவது ஒரு பக்தரோட கனவுல சிவன்மலை முருகர் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட, அந்த பக்தரோ இந்த பொருளை என்னோட கனவுல முருக பக்தர் வந்தார், இது இந்த பொருளை நம்ம இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா அப்படின்னு அந்த அர்ச்சகர் பூ போட்டு பார்ப்பாங்க. இந்த பொருள் இவரோட கனவுல உண்மையா அல்லது பொய்யா அப்படின்னு கேட்பாங்க. அது உண்மை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளானது பூஜை செய்யப்பட்டு மக்களோட பார்வைக்காக முன் மண்டபத்தில் உள்ள உத்தரவு பெட்டிக்குள்ளே வைக்கப்படுவது. வேறொரு பக்தரோட கனவுல மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரைக்குமே அந்த பழைய பொருளை உத்தரவு பெட்டியில் நீடிக்கிறது. நடக்க போகும் நிகழ்வுகளோட முன்னறிவிப்பாக உலகத்தில் நடக்கிறத முன்னாடியே, நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரிங்க, அதை முன்னாடியே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி நிறைந்த ஒரு பொருளாக இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருளால் உணர்த்தப்படுங்க. சிவன் மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்தீங்களா, புண்ணிய செஞ்சவங்களோட கண்களில் மட்டும் அவ்வப்போது சில சித்தர்கள் தெரிவதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது. அது என்ன அப்படின்னா காசி தீர்த்தங்க. இந்த தளத்தில் முருகப்பெருமானோட பக்தையான ஒரு பெண்ணானது காசி சென்று நீராட ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட காசி செல்றதுக்கு வசதி இல்லாததுனால மனம் வருந்த தன்னோட பக்திக்காக முருகப்பெருமானை காசி தீர்த்தத்தை இந்த தலத்திற்கு வரவழைத்தார். அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சிவன் மலையில் சிறப்பு மலையை சுற்றிலுமே அட்டத்துர்க்க இருப்பதாக சொல்லப்படுது. ஆலம்பாடி வனசாட்சி காட்டம்மை, பாப்பாணி அங்காள பரமேஸ்வரி, காங்கேயம் ஆயி அம்மன், வல்லூர் அம்மன், தங்கம்மன், அத்தனூர் அம்மன், கரிய காளியம்மன், செல்வநாயகி என்று 8 அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள 8 இடங்களுக்கும் சொல்லப்படுது. மற்ற திருத்தலங்கள் போலில்லாமல் இங்கு முதல் வழிபாடானது முருகப்பெருமானுக்கு. ஆனால் மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடானது பிள்ளையாருக்கு. நவ கிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கப்படுவது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் இங்கே இருக்குங்க. சிவபெருமான் உமை அம்மைக்கும் நவ கன்னியருக்கும் தரிசனம் தந்துருளியதாக தல வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கு. மேலுமே இந்த சிவன்மலையில் இன்றுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, சிவன்மலை முருகர் கோவிலில் காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து வழிபட்டாலே காய்ச்சலானது குணமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை காலங்காலமாக இருந்துட்டு வர ஒரு விஷயங்க. இந்த கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்படுகிறதோ அது சமுதாயத்தில் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். காய்ச்சல் தீர மிளகு ரசம் வைத்து வழிபடுவது ஒரு நேர்த்தி கடன்னு சொல்லலாங்க. சிவன்மலை கோவிலில் காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து வழிபட்டாலே காய்ச்சல் ஆனது குணமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை பரவலாகவே இருக்குங்க. அங்குள்ள முருகனுக்கு மிளகு ரசம் வைத்து வழிபடுவது ஒரு நேர்த்தி கடன். மேலுமே காய்ச்சல் இருக்கிறவங்க இங்கு சென்று மிளகு ரசம் வைத்து வழிபட்டாலே குணமாகுங்க. முடிந்த வரைக்குமே இந்த முடியாத காய்ச்சல் வந்தவங்க இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் ஒரு டைம் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கற்பூரம் பிரம்பானது வைத்து பூஜையானது செய்யப்படுகிறது. திருப்பூர் சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இன்று முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த சிவன்மலை கோவில் சிறப்புகளில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகுங்க. மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துறதுனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குங்க. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களோட கனவுல தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு சொல்லுவாங்க. அதன்படியே சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டுட்டு உத்தரவானதுமே குறிப்பிட்ட பொருளானது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து வணங்கப்படும். அது இன்னொரு பக்தரோட கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்குமே அந்த பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். தற்போது பெரும்பு கற்பூரம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டு வருதுங்க. இந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செஞ்சாலே திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே கண்டிப்பாக தீர்ப்பு கிடைக்குங்க. அற்புத மழையாக விளங்குகிறது.
அதே மாதிரி இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க. நிச்சயமாக இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க, உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் சிவன்மலை கோவிலோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ். தேங்க்யூ.